ஹலோ ஃபார்மர்ஸ் இன்னைக்கு வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா டைமாக் அக்ரோ அப்படிங்கிற ஒரு அக்ரோகெமிக்கல் பிராண்டை சேர்ந்த டைமா ஸ்ப்ரே கே அப்படிங்கிற ஒரு வாட்டர் சால்யூபிள் ஃபெர்டிலைசர் பற்றி தான் பார்க்க போகிறோம். ஃபஸ்ட்டு இதில் இருக்கக்கூடிய டெக்னிக்கோட அளவை பற்றி பார்த்துடலாம். அதாவது என்பிகே ரேஷியோ வந்து 8.11.39 அப்படின்ட்டு இருக்குது. அதாவது நைட்ரஜனும் பாஸ்பரஸும் குறைந்த அளவுலையும் பொட்டாசியம் வந்து அதிகமான அளவுலையும் இருக்குது. நெக்ஸ்ட் இந்த வாட்டர் சால்யூபிள் ஃபெர்டிலைசர் பயன்படுத்துகிற மூலமா பயிர்களுக்கு என்னென்ன நன்மைகள்லாம் ஏற்படும் அப்படின்னு பார்க்கும்போது ஃபஸ்ட்டு டிரான்ஸ்லோகேஷன் ஆஃப் சுகர்ஸ், அதாவது இலைவெளியாக நடக்கக்கூடிய ஒளிச்சேர்க்கைனால காய்களுக்கு போய் சேர வேண்டிய சுக்ரோஸோட அளவு, அதாவது சர்க்கரையோட அளவு வந்து கூடுதலாக போய் சேர்றதுக்கான தன்மை வந்து பயிருக்கு இது கொடுக்குது. ஸோ இப்படி கொடுக்குற மூலிமா அந்த காயோட ருசி அதிகமாக வர்றது மட்டும் இல்லாமல் அந்த காயோட ஒட்டுமொத்த சைஸையும் எடையையும் கூடுதலாகுது. ஸோ இந்த மாதிரி நடக்கிறது மூலிமா அந்த காய்களுக்கு தேவைப்படக்கூடிய ஊட்டச்சத்து வந்து அதிகமான அளவில் பயிர்கள்லேருந்து போய் சேரும். ஸோ இப்படி நடக்கும்போது காய்கறி வகை பயிர்கள்லையும் பழ வகை பயிர்கள்லையும் அதில் வரக்கூடிய மகசூலோட அளவு வந்து அதிகமாக இருக்கும். அதே நேரத்தில் அதோட ருசி வந்து மேம்பட்டு இருக்கும். அண்ட் நெக்ஸ்ட்டு யூனிஃபார்ம் ஃப்ளவரிங், அதாவது எந்த ஒரு பூ வகை பயிருக்கும் நம்ம பயன்படுத்துகிறோம் அப்படிங்கிற பட்சத்தில் அந்த பயிர்களில் பூக்கள் வந்து ஒன்றிணைந்து பூக்கிறதுக்கான தன்மை வந்து அந்த பயிர்கள் கொடுக்கும். அதாவது எப்படின்னா, இப்போ எந்த ஒரு பூ வகை பயிர்னு எடுத்துக்கிட்டோன்னா அந்த பூ வகை பயிர்களில் பூக்கள் வந்து இருக்கக்கூடிய எல்லா செடிகள்லையும் ஒரே நேரத்தில் பூக்க ஆரம்பித்தா தான் நமக்கு வந்து மகசூல் வந்து அதிகமான அளவில் கிடைக்கும். அதாவது ஒன்றாக பூ பூக்குற அப்படின்னு சொல்லலாம். இப்போ உதாரணத்துக்கு ஒரு 100 மல்லிகை செடி இருக்குது அப்படின்னா இந்த 100 மல்லிகை செடி வந்து ஒரே நேரத்தில் இன்றைக்கி பூக்க ஆரம்பிக்குது அப்படின்னா இன்னையிலேருந்து கொஞ்சம் கொஞ்சமாக பூ கூடி ஒரு 10வது நாட்கள்லாம் பூ உச்சத்தை தொட்டு திருப்பி கொஞ்சம் கொஞ்சமாக பூக்கள் குறைந்து ஒரு 2 வார காலத்தை தாண்டினதுக்கு பிறகு பூக்கள் வந்து தோய்வு நிலை அடையும். ஆனால் இதுவே ஒவ்வொரு செடியும் ஒவ்வொரு நேரத்தில் பூக்க ஆரம்பிச்சிச்சு அப்படின்னா அந்த ஒவ்வொரு செடியும் ஒவ்வொரு நேரத்தில் பூக்கள் அதிகரித்து குறைஞ்சி காணப்படும். ஸோ அப்படி இருக்கும்போது இது வந்து ஒரு பெர்ஃபெக்டான ஃப்ளவரிங் சைக்கிளாக அமையாது. ஸோ இந்த மாதிரி ஆகாமல் இருக்கிறதுக்கு நம்ம வந்து கவாத்து செஞ்சு விட்டு மல்லிகை செடி வந்து பராமரிப்போம். ஆனால் கவாத்து செஞ்சு விட்டதுக்கப்புறமே ஒவ்வொரு செடியும் ஒவ்வொரு நேரத்தில் துள்ளி விட்டு வளரும்போது இந்த மாதிரியான பிரச்சனை திருப்பி ஏற்படும். ஸோ அந்த சரி செய்கிறதுக்கு நம்ம இந்த டைமாக் ஸ்ப்ரே கே ஃபெர்டிலைசரை வந்து பயன்படுத்தலாம். ஸோ இதை பயன்படுத்த மூலமா ஒரே நேரத்தில் செடிகள் வந்து பூக்கிறதுக்கும் ஒரே நேரத்தில் மகசூலை அதிகரிக்கிறதுக்கான தன்மையை வந்து இது பயிருக்கு கொடுக்கும். அண்ட் நெக்ஸ்ட்டு வாட்டர் மேனேஜ்மெண்ட், அதாவது செடிக்கு உட்புற நீரின் அளவு வந்து குறையாமல் தக்க வச்சுருக்கிறதுக்கான தன்மையை வந்து இது கொடுக்கும். அதாவது எந்த சமயத்தில் இது உதவும் அப்படின்னா, இப்போ அதிக வெப்பம் பதிவாகக்கூடிய நேரத்துலையும் செடிக்கு தண்ணி தேவைப்படக்கூடிய நேரத்தில் கிடைக்காம வறட்சியாக இருக்கக்கூடிய நேரத்துலையும் செடிக்கு உட்புற நீரின் அளவு வந்து குறைஞ்சிக்கிட்டே வரும். ஸோ அப்படி நீர் சத்து வந்து குறைய குறைய செடி வந்து வாடும். ஸோ அப்படி வாடக்கூடிய அந்த வாட்டர் ஸ்ட்ரெஸ்ஸை தாங்கிறதுக்கான தன்மை வந்து பயிருக்கு கொடுக்கும். ஸோ இந்த மாதிரி கொடுக்குறதுனால செடிக்கு ஒரு ஷார்ட் டைம் பீரியடில் வந்து வறட்சி ஏற்படுத்தினாலும் இல்லைனா அதிக வெப்பம் பதிவாச்சினாலும் அந்த செடி வந்து வாடாமல் இருக்கிறதுக்கான தன்மையை இது பயிருக்கு கொடுக்குது. ஸோ இப்படி வாடாதனால பயிர் சேதம் ஏற்படுறதை நம்மளால் தவிர்க்க முடியும். அண்ட் நெக்ஸ்ட்டு நம்ம சொன்ன இந்த வாட்டர் மேனேஜ்மெண்ட்டில் வந்து ஏபயாட்டிக் ஸ்ட்ரெஸ் ஃபேக்டர்ஸான அதீத வெப்பம், அதாவது எக்ஸ்ட்ரீம் டெம்பரேச்சரும் வறட்சியும் உள்ளடக்குது. அதே நேரத்தில் இந்த ரெண்டுக்கு மட்டும்தான் இந்த ஏபயாட்டிக் ஸ்ட்ரெஸ் ஃபேக்டர்ஸில் இது வந்து பயிருக்கு மீண்டெழுறதுக்கான தன்மையை கொடுக்குமா அப்படின்னு கேட்டால் கிடையாது. இந்த ரெண்டு இல்லாமல் மண்ணில் இருக்கக்கூடிய உப்புத்தன்மை, அதாவது மண்ணில் உப்புத்தன்மை அதிகரிக்கும் போது தாவர வளர்ச்சி வந்து குறைந்து காணப்படும். ஸோ அந்த உப்புத்தன்மையை தாங்கி செடி வளர்கிறதுக்கான தன்மையை வந்து கொடுக்குது. அதே நேரத்தில் ஊட்டச்சத்து பற்றாக்குறையிலேருந்து செடி வந்து மீண்டெழுறதுக்கான தன்மையும் அதுக்கு தேவையான ஊட்டச்சத்துக்கள் மண்ணிலேருந்து சுலபமாக அப்சர்வ் பண்ணிக்கிறதுக்கான தன்மையும் இந்த வாட்டர் சால்யூபிள் ஃபெர்டிலைசர் வந்து கொடுக்குது. அண்ட் இந்த வாட்டர் சால்யூபிள் ஃபெர்டிலைசரோட மெயின் பர்பஸ் அப்படின்னு பார்க்கும்போது இதில் வந்து பொட்டாசியம் அதிகமான அளவு இருக்குது அப்படிங்கிறத வந்து நம்ம வீடியோட ஸ்டார்டிங்லேயே குறிப்பிட்டிருந்தோம். ஸோ பொட்டாசியம் வந்து கூடுதலான அளவில் இருந்துச்சு அப்படின்னாலே நம்ம தாவரநிலை வளர்ச்சியில் பயன்படுத்தும் போது பூக்கக்கூடிய பூக்களோட எண்ணிக்கைகளை அதிகரிக்கிறதுக்கும் அதே நேரத்தில் பூக்கள் பூக்கக்கூடிய சமயத்தில் பயன்படுத்தும் போது பூக்கக்கூடிய பூக்கள் எல்லாம் அதிகமான அளவில் பிஞ்சு பிடிக்கிறதுக்கும் இது வந்து சப்போர்ட் பண்ணும். ஸோ அப்படின்னா அதிகமான அளவில் பூக்கள் பூக்க வச்சு அதிகமான அளவில் பிஞ்சுகள் பிடிக்க வச்சு ஒட்டுமொத்த மகசூலோட அளவை கூட்டுறதுக்கு தான் இந்த பொட்டாசியம் வந்து அதிகமாகவே பயன்படும். ஸோ இந்த பொட்டாசியம் அதிகமாக இருக்கிறதுனால எந்த ஒரு காய்கறி வகை பயிருக்கோ பழ வகை பயிருக்கோ நம்ம பயன்படுத்துகிறோம் அப்படிங்கிற பட்சத்தில் அந்த பயிரில் அதிகமான அளவில் பூக்கள் பூக்கிறதுக்கும் அதிகமான அளவில் பிஞ்சுகள் பிடிக்கிறதுக்கும் ஃப்ரூட் செட்டிங் ரேட் வந்து கூட்டுறதுக்கும் இது வந்து சப்போர்ட் பண்ணும். ஸோ இப்படி நடக்கிற மூலமா அந்த பயிர்லேருந்து வரக்கூடிய மகசூல் வந்து ஒட்டுமொத்தமாகவே அதிகரிக்கும். அண்ட் அதே நேரத்தில் நம்ம ஃபஸ்ட்டு குறிப்பிட்டது போலயே குவாலிட்டியும் அதிகரிக்கும், தரமும் மேம்பட்டு காணப்படும். அண்ட் இது பூகை பயிரில் பயன்படுத்த பட்சத்துலேயும் அந்த பூகை பயிரில் வரக்கூடிய மகசூல், அதாவது பூக்களோட எண்ணிக்கைகளை அதிகரிக்கிறதுக்கும் பூக்களோட கலரையும் அதே நேரத்தில் பூக்களோட சைஸையும் அதிகரிக்கிறதுக்கான தன்மையை இது பூ வகை பயிர்களுக்கு கொடுக்கும். ஸோ இப்படி பார்க்கும்போது இதை வந்து எல்லா வகையான பயிர்களுக்குமே பயன்படுத்தலாம். அது எந்த ஒரு காய்கறி வகை பயிரவோ பூ வகை பயிரவோ பழ வகை பயிரவோ எண்ணெய் வித்து பயிரவோ தானிய வகை பயிரவோ இருந்தாலும் சரி அந்தந்த பயிர்களில் வரக்கூடிய மகசூல் அதிகரிக்கிறதுக்கு ரொம்பவே சப்போர்ட் பண்ணும். அண்ட் நம்ம வீடியோட ஃபஸ்ட்டில் குறிப்பிட்டது போலயே என்பிகே ரேஷியோ வந்து 8:11:39 குறிப்பிட்டிருந்தோம். ஸோ இதில் இருக்கக்கூடிய நைட்ரஜன் 8%, பாஸ்பரஸ் 11%, இந்த பொட்டாசியம் வந்து முழுமையாக செயல்பட வைக்கிறதுக்கான தன்மையை வந்து பயிருக்கு கொடுக்கும்.
அப்படின்னா அந்த காய்கள் பிஞ்சு பிடிச்சி அது வளரும்போது நைட்ரஜன் சத்து தேவைப்படும். ஸோ அதை ஃபுல்ஃபில் பண்ணுறதுக்கு இந்த நைட்ரஜன் சத்து உதவும். அதே நேரத்தில் தாவரநிலை வளர்ச்சியில் பயன்படுத்தும் போது அதிகமான பூக்கள் பூக்கிறதுக்கு அதிகமான கொப்புகள் தேவை. ஸோ அந்த அதிகமான கொப்புகள் பக்கக்கிளையில் தூண்டிவிடப்பட்டு வளர்கிறதுக்கு இந்த பாஸ்பரஸ் வந்து சப்போர்ட் பண்ணும். ஸோ ஒட்டுமொத்தமாக பார்க்கும்போது இந்த டைமாஸ்ப்ரே கே அப்படிங்கிற வாட்டர் சால்யூபிள் ஃபெர்டிலைசர் பயன்படுத்துறது மூலமா அந்த பயிர்லேருந்து வரக்கூடிய மகசூலோட அளவு ஒட்டுமொத்த எடை அதிகரிக்கிறதுக்கும் அந்த மகசூலோட தரத்தை மேம்படுத்துறதுக்கும் இது வந்து உதவுது. அண்ட் இன்னொன்று, இது வந்து எந்த நிலையில் தாவரம் இருக்கும்போது பயன்படுத்தணும் அப்படின்னு பார்க்கும்போது, ஃபஸ்ட்டு பூக்கக்கூடிய நிலைக்கு முந்தின பருவமான தாவரநிலை வளர்ச்சியோட உச்சத்தில் இருக்கும்போது, அதாவது அதிகமான பக்க இலைகள் தூண்டி விடப்பட்டு வளரக்கூடிய சூழ்நிலையிலையோ இல்லைனா பக்க இலைகள் எடுக்கக்கூடிய சூழ்நிலையிலையோ செடியோட முதல் கட்ட வளர்ச்சி இருக்கும்போதே முதற்கட்ட தாவரநிலை வளர்ச்சி இருக்கும்போதே நம்ம வந்து முதல் ஸ்ப்ரே கொடுக்கலாம். ஸோ அப்படி கொடுக்கும்போது அந்த தாவரநிலை வளர்ச்சியோட முடிவில் எடுக்கக்கூடிய பூக்கள் அதிகரிக்கிறதுக்கு இது வந்து சப்போர்ட் பண்ணும். அண்ட் செகண்ட் ஸ்ப்ரே பூக்கள் பூக்கக்கூடிய டைமில் நம்ம கொடுக்கும்போது பிடிக்கக்கூடிய பிஞ்சுகளோட எண்ணிக்கை அதிகரிக்கிறதுக்கு சப்போர்ட் பண்ணும். அண்ட் தேர்ட் ஸ்ப்ரே மூன்றாவது தடவை நம்ம எப்போ ஸ்ப்ரே பண்ணோம் அப்படின்னு பார்க்கும்போது பிஞ்சுகளெல்லாம் பிடித்து வளர்ந்துக்கிட்டு இருக்கக்கூடிய நேரத்தில் நம்ம ஸ்ப்ரே பண்ணும்போது மகசூலோட எடையை அதிகரிக்கிறதுக்கும் அதோட ருசி அதிகரிக்கிறதுக்கும் இது வந்து சப்போர்ட் பண்ணும். ஸோ இதை வந்து நம்ம எப்படி குறிப்பிட்டு ஸ்ப்ரே பண்ணலாம் அப்படின்னா, ஃபஸ்ட்டு ஸ்ப்ரே வந்து நீங்கள் எந்த ஸ்டேஜில் கொடுத்தீங்கனாலும் சரி, செகண்ட் ஸ்ப்ரே வந்து முதல் ஸ்ப்ரே கொடுத்ததுலேருந்து சரியாக குறைந்தபட்சம் 1 வாரத்துக்கு உண்டான நாட்களையும் அதிகபட்சம் 15 நாட்களுக்கு உண்டான நாட்களையும் நீங்கள் பயன்படுத்தலாம். அதாவது முதல் ஸ்ப்ரே கொடுத்ததுலேருந்து 1 வாரத்துலேருந்து 15 நாட்களுக்குள்ளே செகண்ட் ஸ்ப்ரே கொடுக்கலாம். ஸோ இதே இடைவெளி நாட்களில் நீங்கள் திருப்பி பயிர்களுக்கு பயன்படுத்தலாம். இதனால் பயிர்களுக்கு எந்த ஒரு பாதிப்பும் ஏற்படாது. அண்ட் இதோட டோசேஜ்னு பார்க்கும்போது 1 லிட்டர் தண்ணிக்கு நம்ம 5 கிராம்லேருந்து 10 கிராம் வரை பயன்படுத்தலாம். ஸோ அப்படின்னா 10 லிட்டர் தண்ணிக்கு 50 கிராம்லேருந்து 100 கிராம் வரை பயன்படுத்தலாம். ஸோ இந்த அளவில் பார்க்கும்போது ஒரு ஏக்கருக்கான பரப்பளவில் 200 லிட்டர் மருந்து இலைவெளி தெளிப்புக்கு தேவைப்படுது. அப்படிங்கிற பட்சத்தில் 1 கிலோவிலேருந்து 2 கிலோ வரை தேவைப்படும். அண்ட் இதோட கம்பேட்டபிள்னு பார்க்கும்போது இந்த வாட்டர் சால்யூபிள் ஃபெர்டிலைசரான டைமாஸ்ப்ரே கேவை வந்து நம்ம எந்த ஒரு பூச்சிக்கொல்லிகள் கூடயும் சரி, பூஞ்சான கொல்லிகள் கூடயும் சரி, நுண்ணுச்சத்து மருந்துகளோடையும் சரி சேர்த்து பயன்படுத்தலாம். அதனால் பயிர்களுக்கு எந்த ஒரு பாதிப்பும் ஏற்படாது. அண்ட் அதே நேரத்தில் கால்சியம் சார்ந்த எந்த ஒரு உரத்து கூடயோ இல்லைனா பயோ ஃபெர்டிலைசர்ஸ், அதாவது எந்த ஒரு இயற்கை சார்ந்த உரங்கள் கூடயோ சேர்த்து பயன்படுத்தக்கூடாது. அண்ட் இதோட அப்ராக்சிமேட்டான ப்ரைஸ்ன்னு பார்க்கும்போது 1 கிலோ வந்து 550 ரூபாயிலேருந்து 630 ரூபாய்க்கிட்ட வருது. ஸோ தேவைப்படுறவங்க வாங்கி பயன்படுத்திக்கலாம். அண்ட் இந்த வீடியோவில் டவுட் இருந்துச்சுன்னா கமெண்ட் பண்ணுங்கள். இந்த மாதிரி வேறு எந்த வாட்டர் சால்யூபிள் ஃபெர்டிலைசர் பற்றியாவது தெரிஞ்சுன்னு நினச்சிங்கன்னா அதோட பேரையும் மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். அண்ட் நம்மளோட அக்ரிகல்ச்சர் சேனலோட சோஷியல் மீடியா பிளாட்ஃபார்மோட லிங்க்ஸ் எல்லாமே கமெண்ட் பாக்ஸில் பண்ணிக்கிறோம். ஸோ அதை கிளிக் பண்ணி ஃபாலோ பண்ண நினைக்கிறவங்க ஃபாலோ பண்ணிங்க. அண்ட் லாஸ்ட்டாக நம்மளோட செகண்டரி சேனலான அக்ரிகோ ஷார்ட் சேனலில் வந்து இந்த வீடியோட கொலாபரேட் பண்ணிக்கிறோம். ஸோ இந்த வீடியோ பப்ளிஷ் ஆகக்கூடிய சேனல் ப்ரொஃபைலை நீங்கள் கிளிக் பண்ணி அப்படின்னா அதில் 2 சேனல் ப்ரொஃபைல் காட்டும். ஸோ அதில் அக்ரிகோ ஷார்ட் சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிங்க.